மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 47. ஒழுங்கா என் கண்ணை பார்த்து உண்மையை சொல்லு, தளிரை அதட்டினான் செந்தில். அது உங்களை 2 தடவை பார்த்ததுமே ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது, தயக்கத்தோடு கூறினாள். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி? லவ் பண்ணியா? சேச்சே, பதறினாள் அவள். அதெல்லாம் இல்லை, உங்கள் பார்வை வித்தியாசமாக இருந்தது. என் மனசில் ஏதோ இதமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த பார்வையோடு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அன்னைக்கு பேக்கரிக்கு வெளியில் பார்த்தோமே, அப்போ கூட அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அப்போது தம்பி கூட இருந்தான். நான் உங்ககிட்ட பேசுகிறத பார்த்துட்டு போய் சித்திக்கிட்ட சொல்லிட்டா அவ்வளோதான். அன்னைக்கு என் கேரக்டரை மொத்தமாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் உங்களை தெரியாத மாதிரியே போயிட்டேன். ஆனால் உங்ககிட்ட பேசாமல் வந்துட்டோமேன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? அன்னைக்கும் அதே பார்வை தான் உங்ககிட்ட. அவள் கோரியதை கேட்டதும் வெடித்து சிரித்தான் செந்தில். அவள் முகம் சுருங்கியது. அவள் நெற்றியில் செல்லமாக தட்டி, அதுதாண்டி காதல் பார்வை என்றான். விழிகளை விரித்து திகைப்பாக பார்த்தாள். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? அன்னைக்கே விக்கி சொன்னான், என்னடா இப்படி உன் கண்ணில் லவ் பொங்கி வழியுது, கேட்டா சும்மா சும்மான்ற அப்படின்னு கேட்டான். ஓ, எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக மறுபடியும் உங்கள் கண்ணில் அந்த உணர்வை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். மீண்டும் சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? இது கூடவா தெரியாமல் இருப்பாங்க? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட யாரும் இப்படி ஒரு பார்வையோடு வந்து பேசினதில்லை. ஒரு வேளை அது காதல்னா என்னையெல்லாம் யார் காதலிப்பாங்க? என்னெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணால் நானும் விட்டுட்டு போயிடுவேனோன்னு பயந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விவரம் தெரியாததுனால என்னை லவ் பண்ணிட்டீங்க. சி, முதல்ல உன்னை நீயே இப்படி குறைச்சி பேசிக்கிறத நிறுத்து என்றான் அவள் கன்னம் பற்றி. அவன் கைகள் அவள் கன்னங்களை தாங்கி இருக்க இருவரின் முகமும் அருகருகில். இருவருமே ஒருவரை ஒருவர் பார்வையால் களவாடி கொண்டிருந்தனர். அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் பார்வை மெல்ல அவள் இதழில் பதிந்தது. தன்னை மறந்து தன்னிதழால் அவள் இதழை உரச பதறி விலகினாள் அவள். சட்டென்று அவள் இடையோடு அழுத்தி தன் பக்கம் இழுத்து கொண்டு பின்னால் மெத்தையில் சரிந்தான். அவன் கீழே அவள் மேலே என இருக்க அவள் திகைத்தாள். என்னங்க, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க இல்லை, என்ன பண்ண போறேன்னு கேளு. என்ன என்ன? அவள் வார்த்தைகள் தடுமாறின. ரேப். முதலில் திகைத்து விழித்தாள். பிறகு, போங்க, உங்களுக்கு விளையாட்டு தான் எப்பவும். நாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்புறம் எப்படி ரேப் ஆகும் என்றாள். அவள் இடையோடு ஒரு கையை இறுக்கமாக வைத்து கொண்டு மறு கையால் அவள் வாயில் செல்லமாக அடித்தான். இதெல்லாம் நல்லா விவரமாக தான் பேசுகிற. அது சரி, இது வரைக்கும் ஓகே. நம்ம 2 பேரும் கெட்டுடக்கூடாதுன்னு பொய் சொன்னேன். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஏண்டி அதே பொய்ய சொன்ன? இதுக்கப்புறம் உண்மையை சொன்னால் உன் பேர் கெட்டுடும்னு அப்படி சொன்னியா? என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல? வேதனையோடு கேட்டான். அவன் பார்வையிலும் வார்த்தைகளிலும் வருத்தம் இருந்தாலும் அவன் அணைப்பை தளர்த்தவில்லை. உன்மேல் வருத்தம் மட்டுமே, வெறுப்பு இல்லை என்று செயலால் காண்பித்தான். பெருமூச்சு ஒன்றை விடுத்து அப்படியே அவன் மார்பில் முகத்தை புதைத்தாள். சில நிமிடங்கள் கழித்து அவனிடம் இருந்து விலக, அப்படியே சொல்லுடி என்று பிடியை இறுக்கினான். ப்ளீஸ் என்று பார்வையால் கெஞ்சியபடி அவன் சட்டை பட்டனை திருகினாள். அதில் அவனும் கையை விலக்கி கொண்டான். எழுந்து முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டாள். அவனோ கையை தலைக்கு முட்டு தந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என் பேர் கெட்டாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிடணும்னு அவ்வளோ வேகம் வந்துச்சு. ஏனோ உங்களை அவமானப்படுத்தி பார்க்க என்னால் முடியல. அது ஏன்னு எல்லாம் அந்த நிமிஷம் யோசிக்கிற மனநிலையிலையும் நான் இல்லை. ஆனால் செல்வம் மாமா தான் தடுத்துட்டாரு என்றவள் நடந்த அனைத்தையும் கோரினாள். ஆனால் நான் எதிர்பார்க்காதது மாமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லுவாருன்னு தான். எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஒத்துக்கணுமா, ஒத்துக்கக்கூடாதா? எதுவுமே புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டீங்க, நீ சொல்கிறது தான் உண்மையான்னு. அப்போ முடிவு பண்ணேன் இந்த கல்யாணம் நடக்கணும்னு. புரியாமல் பார்த்தான். நான் எந்த தப்புமே பண்ணாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தையால் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் தப்பு பண்ணியும் என்னை அசிங்கப்படுத்தாத ஒருத்தரை என் வாழ்க்கையில் முதன்முறையாக அன்னைக்கு தான் பார்த்தேன். அவள் கண்களில் அவ்வளவு காதல். நீங்கள் நினச்சிருந்தா எல்லா உண்மையையும் வெளியில் சொல்லியிருக்கலாம். என்னை காப்பாற்ற வந்தது சொல்லியிருக்கலாம்.
இல்லை, அட்லீஸ்ட் நடந்ததை சொல்லி இதுதானே நடந்துச்சு, உண்மையை சொல்லுன்னு என்னை மிரட்டி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஒரு விஷயத்த கூட வெளியில் சொல்லாமல் நீ சொல்கிறது தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டப்பவே என் மனசில் எங்கேயோ உயர்ந்து நின்னுட்டீங்க. அப்படியே உங்ககிட்ட மொத்தமாக விழுந்துட்டேன். அப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் கடைசியாக அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணியா? அவன் குரலில் இருந்தது என்ன உணர்வு என்று புரியாமல் தலையை குனிந்தாள். அவள் எதிர்பாராத நொடியில் அவள் கையை பிடித்து இழுக்க அவள் தடுமாறி அவன் மேலேயே விழுந்தாள். கேட்டா பதில் சொல்ல தெரியாதா என்றான். அவன் செயலில் எல்லாம் நான் உன்னை விலக்கி வைக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையே கிடைக்க, ஆமாம், என் பாட்டி சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை தானாக அமைஞ்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு தோணுச்சு. கூடவே உங்களையும். அவன் கண்கள் பார்க்காமல் கடைசி வார்த்தையை மெல்லிய குரலில் கூறினாள். அவனோ பதில் எதுவும் சொல்லாமல் தன் இரு கையால் அவளை அணைத்து தன் மேல் போட்டுக்கொண்டான். அவன் மார்பில் கை வைத்து விலகியவள், இருங்க ப்ளீஸ், நான் பேசி முடிச்சிடுறேன் என்றாள் கெஞ்சலாக. இன்னும் என்னடி, அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியே என்று சலித்து கொண்டான். அவள் பதில் சொல்லாமல் பார்வையால் கெஞ்ச பெருமூச்சு ஒன்றை விடுத்து, சரி சொல்லி தொலை என்றான். அவனிடம் இருந்து விலகி அமர்ந்து, என் அம்மா தப்பானவங்க தான், ஆனால் நான் அப்படி இல்லை. உங்களை விட்டு என்றைக்கும் போக மாட்டேன். என்னை தப்பாக நினச்சி என்றைக்கும் வெறுத்துட மாட்டீங்கல்ல, என்னை வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்கல்ல. அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் கூட ரொம்ப வருஷம் வாழணும்னு ஆசையாக இருக்குது. இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த குடும்பம் பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் வாழாத சூழல் இது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷம் நிலைக்குமா? யார் என்னை பற்றி என் கூட இருப்பீங்களா? என்னை நம்புவீங்களா? என்னை விட்டுட மாட்டீங்களே? குரல் உடைந்து பயத்தோடு கேட்டாள். ஏனோ முத்துவேல் ஏதேனும் செய்து விடுவானோ என்று பயந்தாள். இப்போது கிடைத்திருக்கும் சந்தோஷம் எல்லாம் காணல் நீராகி கரைந்து விடுமோ என்று அவ்வளவு பயந்தாள். அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அதை கண்டவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவள் முகம் பார்த்து கேட்டான், எதுக்குடி உனக்கு இவ்வளோ பயம்? என்னை பற்றி என்ன நினச்ச நீ? இனி நீயே என்னை விட்டு போகணும்னு நினச்சாலும் நான் விடமாட்டேன். முதல்ல இப்படியெல்லாம் யோசிக்கிறத நிறுத்து, புரியுதா? அவள் அப்படியே வெடித்து அழுதாள். எனக்கு யாருமே இல்லைங்க. அப்படியே ஒன்று போட்டேன்னா நான் இருக்கேண்டி உனக்கு என்றவன் அவள் முகம் முழுவதும் அழுத்தமாக முத்தங்கள் வைத்தான். அதிலேயே அவள் கண்ணீர் வரிகள் காணாமல் போயின. தன்னை மறந்து அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். நீண்ட நேரம் இருவரும் கண்கள் மூடி மெய் மறந்து அப்படியே இருந்தனர். இருவரும் ஒரே நேரத்தில் விழிகளை திறக்க நிலை உணர்ந்து சட்டென்று அவனிடம் இருந்து விலகினாள் தளிர். ஏய், எதுக்கு இப்படி போற? ஒன்றும் பண்ண மாட்டேன் வா என்று மீண்டும் அவள் இடையோடு கை சுற்றி இழுத்து தன் அருகில் படுக்க வைத்து அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அதில் அவன் மேல் இன்னும் காதல் கோடி போக மீண்டும் அவனை அணைத்து கொண்டாள் தளிர். அவள் தலை கோதி, எதையும் யோசிக்காம தூங்கு என்று விட்டு அவளை தன் மார்பில் சுமந்தபடி உறங்கத் தொடங்கினான் செந்தில். காலையில் தளிர் கண் விழித்த போது இன்னும் செந்திலின் அரவணைப்பில்தான் இருந்தாள். நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து புன்னகைத்தாள். கல்யாண வாழ்க்கையின் அடுத்த அடியை எடுத்து வைக்காத இந்த நொடியில் அவளின் இவ்வளவு நெருக்கம் அவன் மனதில் எவ்வளவு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று யோசித்தாள். ஆனால் அதையும் மீறி அவளிடம் அவன் தரும் அரவணைப்பும் பாதுகாப்பும் அவனை அவள் மனதில் உயர்த்தி காட்டின. சில நொடிகள் அவன் முகத்தை ரசித்துவிட்டு அவள் கன்னங்களில் மென்மையாக உறக்கம் கலையாதபடி முத்தங்கள் தந்துவிட்டு எழுந்து கொண்டாள். வீடே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. சண்முகம் எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருக்க சிவலிங்கம் அவரிடம் வந்தார். சண்முகம், நான் மண்டபத்துக்கு போகிறேன். என்கிட்ட ஒரு லிஸ்ட் காப்பி கொடு. அங்கே சரிபார்த்து எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி வச்சுக்கிறேன். அண்ணா, செல்வம் போகிறேன்னு சொன்னான். தயங்கியபடி கூறினார் சண்முகம். அவன் உன்கூட இருக்கட்டும்டா. ஏதாச்சும் ஒன்றுனா 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்க சரியா இருக்கும். நான் அங்கே பார்த்துக்கிறேன். போகிறப்போ அழகேசனை கூட்டிகிட்டு போயிடுறேன். சரியா? சரிண்ணா, நான் அப்போ மச்சான்கிட்ட ரெடியாக இருக்க சொல்லிடுறேன் என்று விட்டு சென்றார். மலர் அவர் கையில் காஃபியை கொடுத்தாள். செல்வம் எங்க? வெளியில் போயிருக்கு மாமா. இப்போ எங்கே போனான்? சண்முகம் கூட இருந்து பார்த்துக்கிறத விட்டுட்டு அப்படி என்ன வேலை? எரிச்சலாக கேட்டார். தெரியல மாமா, அப்படி விட்டுட்டு போயிருக்குன்னா ஏதோ முக்கியமான வேலையாக தான் இருக்கும். நீங்கள் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் மாமாவை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? அவளும் சற்று எரிச்சலாகவே கேட்டாள். சிவலிங்கம் அவளை ஏதோ சொல்ல வர, ஏய், எதுக்குடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவர்கிட்ட? போய் வேலையை பாரு.
ஏதோ உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டா எங்களுக்கு அவன் மேலே உரிமையே இல்லாத மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் பேசுகிற. நீங்கள் என்னைக்காச்சும் பாசமாக பேசுனா நான் ஏன் கோபப்பட போகிறேன்? எப்போவுமே எனக்கு அந்த கோபம் உண்டு. முன்னையெல்லாம் எனக்கு கேட்க உரிமை இல்லை, கேட்கல. இப்போ உரிமை இருக்கு, கேட்குறேன். அவள் கோரியதில் சிவலிங்கத்தின் கோபம் எக்கச்சக்கமாக எகிரியது. அந்த நேரத்தில் சரியாக உள்ளே வந்தான் செல்வம். மலர் மேல் எழுந்த கோபத்தை எல்லாம் அவனிடம் காட்டிவிடும் பொருட்டு குடித்த காஃபி டம்ளரை அவன் முன் தரையில் விசிறி அடித்தவர், எங்கடா போய் தொலைஞ்ச காலையிலேயே, இங்கே வேலையெல்லாம் இல்லையா என்று கத்தினார். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.